ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அதன் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் முடித்த வேட்பாளர்கள் அனல் பறக்கும் தங்கள் பிரச்சாரங்களை பல இடங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தார். தமிழ்நாடு பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் அவர் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். வேட்பாளர்கள் பட்டியல் அறிவித்த நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து கிண்டியில் உள்ள தங்கும் விடுதியில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதனிடையே தமிழக அரசியலில் அதிகம் கவனம் ஈர்த்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் தாவேகா புதுச்சேரியில் முதன்முறையாக தனித்து களமிறங்குகிறது. தமது வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி மக்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் வழிநெடுகிலும் சாலையோரங்களில் நின்று அவரை வரவேற்றனர். களத்தில் மக்களோடு மக்களாக நிற்பவர்களை தாம் வேட்பாளர்களாக தேர்வு செய்திருப்பதாகவும் அவர்களை வெற்றி பெற செய்யவும் விஜய் கேட்டுக் கொண்டார். சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகளில் கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலாக பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. மற்றொரு நிலவரத்தில் திமுக திராவிட மாடல் 2.0 அமைவதை யாரும் தடுக்க முடியாது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதவெறியோடு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு சட்டங்களை கொண்டு வரும் பாஜகவையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் மீண்டும் ஒரு முறை நிராகரிக்க தமிழ்நாடு காத்திருப்பதாக அவர் தமது பிரச்சாரத்திலும் பேசியுள்ளார். நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசி இருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே வெளிப்படையாக குழப்பறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி.